வியூஎஸ் இந்த வண்டி நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தது அப்படின்னா, ஆக்சிலரேஷன் பண்ணும்போது சில நேரம் ஆக்சிலரேஷன் ஆகுது, சில நேரம் ஆக மாட்டேங்குது. என்ஜின் இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணால் திரும்ப ஆக்சிலேஷன் ஆகுது. ஆனால் கொஞ்ச நேரம் விட திரும்ப ஆக்சிலேஷன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எரர் கோடு என்ன வந்துச்சுன்னா P0122. சரிங்களா? இது த்ராட்டல் ஆர் ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார் ஏ சர்க்யூட் லோ. இதுதான் வந்து எரர் கோடு. கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, சரி இந்த வண்டிக்கு நான் ஏற்கனவே த்ராட்டல் பாடியை மாற்றிட்டேன், ஆக்சிலேட்டர் பெடலை மாற்றிட்டேன், ஆனாலுமே ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது சரி அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, சார் நீங்கள் த்ராட்டல் பாடி ஆக்சிலேட்டர் பெடல் மாற்றிட்டீங்க அப்படின்னா மீதி லெஃப்ட் அவுட் ரெண்டு தான். ஒன்று இசிஎம், இன்னொன்று ஒயரிங் ஹார்னஸ். சரியா? நான் ஒயரிங் ஹார்னஸை செக் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூட்டிலாம் சரியாக தான் இருந்தது, வோல்டேஜ் ரீடிங்கும் சரியாக தான் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இப்படி இருக்கிறதுனால நம்ம இசிஎம் தான் மாற்றி பார்க்கணும், ஸோ இசிஎம் மாற்றி பார்த்து தான் எந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிறகு இந்த வண்டியில் இசிஎம்மை மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறமும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இன்ஃபேக்ட் இசிஎம் ப்ரோக்ராம் பண்ணல, புது இசிஎம் கஸ்டமர் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், வாங்கிட்டு வந்தார். இசிஎம்மை நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த P0122 திரும்ப அந்த எரர் கோடு ரிப்பீட் ஆச்சு. அதனால் நான் கஸ்டமர்கிட்ட என்ன சொன்னேன், சார் இந்த புது இசிஎம் ப்ரோக்ராம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ஏன்னா இது இசிஎம் ஃபால்ட் இல்லைன்னு. சரியா? எதுக்காக சொல்ல வரேன்னா, சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நேச்சுரல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் லெவலில் இண்டிவிஜுவலாக சில இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாலும் கூட சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களால் டெசிஷன் எடுக்க முடியாது. அதில் சில இந்த டெக்னாலஜியில் இருக்கிற லிமிடேஷன்ஸு. சரியா? ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன் தான் இங்கே இருந்தது. அதனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது இசிஎம் கிடையாது, ஸோ இசிஎம் நான் ப்ரோக்ராம் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவரும் ஓகே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா மீதி ஒயரிங் சர்க்யூட் தான். ஏற்கனவே ஒயரிங் சர்க்யூட் செக் பண்ணி இது சரியாக இருக்குன்னு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. இப்போ ஒன்று நான் த்ராட்டல் பாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சஸ்பெக்ட் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒயரிங் சர்க்யூட்டு. பட் கஸ்டமர் த்ராட்டல் பாடி நான் ஏற்கனவே மாற்றிட்டேன்னு சொன்னதுனால திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் சர்க்யூட்லேயே நான் திரும்ப ரீசெக் பண்ணலான்னு. ஏன் நான் ரீசெக் பண்ணால் சில சேலஞ்சஸ் எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னோட ஒரு வீடியோஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபிகோவில் ஒயரிங் ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் எரிஞ்சிருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டால் ஆகும் எப்போச்சும். அந்த மாதிரியான ஒயரிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இதில் வித்தியாசமாக என்னென்னா ஒயரிங் எரியல, ஆனால் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மேலே ஸ்லீவ் நல்லாயிருக்கு ஃபிசிக்கலாக கண்ணில் பார்க்கும்போது, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த காப்பர் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்ஷலாக கட் ஆகியிருந்திருக்கு. சரிங்களா? அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒயர் கட்டாக இருக்கும். இது என்ன பண்ணுச்சுன்னா மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. த்ராட்டல் பாடியில் உள்ள கப்பர் இது தான். ஸோ இப்படி தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணுறச்சோம் இப்படிங்க பேராச்சும் செக் பண்ணச்சோம் பாருங்க, இப்படி போய்ப்பான். இதை செக் பண்ணுறச்சோம் எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரீடிங் இருந்துச்சு, கண்டினியூட்டியும் கரெக்டாக இருந்தது. எதுக்குன்னா இதுக்கும் இசிஎம் இருக்குது பாருங்கள், இதுதான் இசிஎம். இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி பக்காவாக இருந்தது. சரியா? ஆனால் தொடர்ந்து அடிக்கடி செய்யும் போது தான் தெரிய வந்துச்சு இந்த பின்னில் வந்து பார்த்தா நமக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் வந்தது. சரிங்களா? வோல்டேஜ் ரீடிங்கில் மால் ஃபங்க்ஷன் வந்தது. கொஞ்சம் இன்னுமே வந்து பார்த்தோன்னா கூர்ந்து கவனிச்சா இங்கே பாருங்கள், இந்த மேலே ஸ்லீவ் பாருங்கள் லைட்டாக உடஞ்சாமல் இருக்குது பாருங்கள். பிரேக் தெரியாது, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கும்போது தெரிஞ்சு வந்தது. இப்போ பாருங்கள், இப்போ 12.3 தான் இருக்குது. இப்போ நான் ஷேக் பண்ணுறது இதை ஷேக் பண்ணும்போது பாருங்கள் மாறிடுச்சு பாருங்கள், ஆயிடுச்சு சார், கட்டே ஆகிடுச்சா பாருங்கள். இது நீங்கள் ஜென்ரிக்காக செக் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதாவது இந்த ஈஸியாக மாற்றதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம், அப்போ ஒயரிங் சர்க்யூட் தான் ஃபால்ட்டுன்னு. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஐட்ரேஷனில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம ஒயரிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு டைம் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து ஹைலைட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒயரிங்கை நம்ம வந்து சரி பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கார் வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டியான மிஷின். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸு, எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் இருக்குது. இதில் உள்ள விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் சேலஞ்சிங்கான காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங்கை டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ எல்லா நேரமும் நம்ம வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணுறது முடியறதில்ல. சில டைம் இந்த மாதிரி சேலஞ்சஸ்னால் ஒரு சில பார்ட்ஸை மாற்றி தான் நம்ம டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த நேச்சர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து காரோடைய காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சிருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரே
ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஒரே ஒரு டெக்னீஷியன் ஒரே மெக்கானிக்கிட்டே போகும்போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்டப் ஆகும். கரெக்ட், இப்போ இதில் தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட மாற்றி போனால் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க செய்வாங்க, ரெண்டாவது ஸ்கிப் ஆகும் அவங்ககிட்டையும். ஸோ ஒரே டெக்னீஷியன் ஒரே மெக்கானிக்கிட்ட, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ரொஃபஷனல் பர்சனாக இருக்கும். அப்படி போனீங்கன்னா எப்படியாப்பட்ட காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தையும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.